ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை. ஒரு சின்ன கதை மாதிரி வச்சுக்கோம். அவர் ஊரில் ஒரு விவசாயி இருக்கார். விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன குதிரையை வச்சுட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து திடீர்னு அந்த குதிரை காணாமல் போயிடுது. காணாமல் போனோம்னா இப்போ சுற்றி இருக்கவங்களாம் வந்து என்னப்பா உனக்கு வந்து நேரம் சரியில்லை போல், குதிரையை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த குதிரை காணாமல் போயிடுச்சேப்பா அப்படின்ட்டுக்காப்புல. அதுக்கு அவர் எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் போகுது. 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து அதோட சேர்த்து 3 குதிரையை கூப்பிட்டு வந்துடுது. அப்போ அந்த பக்கத்தில் சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ உனக்கு நல்ல நாள் போல, ரொம்ப அதிர்ஷ்டக்காரனாக இருக்க, இன்னைக்கு வந்து ஒரு குதிரை போயிட்டு 3 குதிரை வந்திருக்கு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்ப்பா அப்படின்னு சொல்ல. அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாப்புல, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு குதிரைக்கு 4 குதிரை வந்துச்சா, அவரோட விவசாயியோட பையன் இருக்காப்புல. அவர் வந்து ஒரு நாள் குதிரையை எடுத்துகிட்டு சும்மா சுற்றி பார்க்க போகிறாப்புல. அப்போ என்ன, குதிரையை தட்டு மாதிரி கீழே விழுந்ததில் அவருக்கு கால் உடஞ்சி போச்சு. அப்போ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து, என்னப்பா உனக்கு ஒரு நாள் நல்லதாக நடந்தால் ஒரு நாள் கெட்டதாக இருக்குது, இன்னைக்கு இப்படி பையன் விழுந்து வந்துட்டாப்லையாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க சொல்ல, அதுக்கும் அவரோட இது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல, அதுக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வந்து அரசர் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்க இளைஞர்கள் வந்து போர் நடக்குது, அதனால் இளைஞர்கள் கட்டாயமாக வரணும், யாரும் வராமல் இருக்கக்கூடாதுன்னு ஆணை பிறப்பிக்கிறாப்புல. அப்போ எல்லோரும் ஒவ்வொரு வீட்லையும் எல்லாம் குண்டு கட்ட தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம விவசாயியோட மகனுக்கு தான் கால் முடிஞ்சு வச்சுல. அப்போ வந்து அந்த பையனை கூப்பிட்டு போக முடியல. அதுக்கு பக்கத்தில் இருக்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா, இன்றைக்கி உனக்கு நாள் நல்லா இருக்குது, உன் மகன் எங்கே கூப்பிட்டு போகலாம், அதுக்கும் இருக்கலான்னு இருக்காப்புல. ஏடா எது சொன்னாலுமே இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. இதில் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கும் ஒரே பதிலாக சொல்கிறதுக்கும் காரணம் என்னென்னா, வாழ்க்கையில் வந்து நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரே நாள் தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை, ஒவ்வொரு நிகழ்வுகளை வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதில் போய் நம்ம நல்ல நாள் கெட்ட நாள், இன்றைக்கி நீ அதிர்ஷ்டக்காரன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு காயின் மாதிரி தான். காயினில் 2 பக்கம் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு நாள் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம், ஒரு நாள் மகிழ்ச்சி இல்லாத நாளாகவும் இருக்கலாம். அதை நாணயத்தோட 2 பக்கத்தை நம்ம நினச்சிட்டோம், இன்றைக்கி இது நாளைக்கு அப்படின்னு நினச்சி வாழ்க்கை நடந்துட்டோம்னா அந்த விவசாயி மாதிரி பார்த்துக்கலாம், இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு போயிட்டோம்னா வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும். அதை விட்டுட்டு நம்ம நல்லது நடக்கிறப்ப தலைகீழாக குதிக்கிறதும், நல்லது ஒன்றுமே நடக்காதப்போ ரொம்ப இதாக இருக்கிறதும், அப்படி இருக்கிறது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து நடத்த முடியாது. அதனால் வந்து நாணயத்தோட 2 பக்கம் மாதிரியே வாழ்க்கையை நினச்சிட்டு ஓடினோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஹாப்பி மார்னிங்.